நான் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேல கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்ட் அப்படின்ற இந்த வார்த்தைய கேட்ட உடனே என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ்ன்னு சொல்ற வார்த்தை இட் இஸ் அ ட்ராப். போய் மாட்டிக்காத. உன் வாழ்க்கைய தொலைச்சிருவ. பேங்க்ஸ் உன்ன ஏமாத்திருவாங்க. பல நெகட்டிவிட்டி இந்த கிரெடிட் கார்ட்ஸ சுத்தி இருக்கு. எஸ், இட் ஹேவ் இட்ஸ் ஓன் நெகட்டிவ்ஸ். இட் இஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். இந்த வீடியோல ஆஸ் அ பிகினரா நான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணேன் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரெடிட் கார்ட்ஸ், பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, கிரெடிட் கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது போக சிபில் ஸ்கோர்னா என்ன, நம்ம எப்படி நம்மளோட கிரெடிட் கார்டை ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்றத பத்தின ஒரு கம்ப்ளீட் கைடா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. என் பேர் மணி. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கிரெடிட் கார்டுனா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டெபிட் கார்டுனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். டெபிட் கார்டுனா நம்ம அக்கவுண்ட்ல நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண காசை வச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு பேங்க்ஸ் கொடுக்குற கார்டு தான் டெபிட் கார்டு. பேசிக்கலி பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம அக்கவுண்ட்ல காசு போடுவோம். அந்த காசை பேங்க் வந்து மத்தவங்களுக்கு கடன் கொடுத்து அதுல இருந்து வட்டி வாங்கி அவங்க ப்ராஃபிட் பாக்குறாங்க. கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நமக்கு கடனா பேங்க்ஸ் கொடுக்குறாங்க இன் அ ஃபார்ம் ஆஃப் அ கார்டு. அந்த கார்டுல இருந்து நம்ம அக்கவுண்ட்டுக்கு பணம் மாத்தலாம் அதுக்கான சார்ஜஸ் எடுப்பாங்க. இல்ல ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட பே பண்ணலாம். அதுக்கான சார்ஜஸ் நம்ம கிட்ட இருந்து போக போறது இல்ல. அதுக்கான சார்ஜஸ் அந்த மெர்ச்சன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பே பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பிகினரா கிரெடிட் கார்டு வாங்கினப்ப எனக்கு கொடுத்த லிமிட் ஜஸ்ட் 20,000 தான். அதே நேரத்துல என் ஃப்ரெண்ட் கிரெடிட் கார்டு வாங்கினப்ப அவனுக்கு 1 லேக்கு மேல லிமிட் கொடுத்தாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறான். நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறேன். அதுக்கான ரீசன் என்னன்றதை நான் போய் பாக்குறப்ப அவனோட சிபில் ஸ்கோர் ரொம்ப அதிகமா இருந்தது. என்னோட சிபில் ஸ்கோர் ஒரு டீசென்டான ஸ்கோரா தான் இருந்தது. அவனுக்கு அவ்வளவு கொடுத்ததுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வீட்ல அவன் பேர்ல பல டைம் வந்து கோல்ட் லோன்ஸ் வந்து எடுத்திருந்திருக்காங்க. அதனால அவனுக்கு வந்து 1 லேக் பிளஸ் கிரெடிட் லிமிட் பிகினிங்லேயே கொடுத்திருந்தாங்க. பட் எனக்கு 20,000 தான் கிரெடிட் லிமிட் கொடுத்ததுக்கான காரணம், நான் அதுக்கு முன்னாடி கோல்ட் லோன்லாம் எதுவுமே எடுத்தது கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட காலேஜ் டைம்ல ஃபர்ஸ்ட் கிரெடிட் அப்ளிகேஷன்ஸ்குள்ள நான் என்டர் ஆகிறேன். ஸ்லைஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்பவும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்லைஸ்ன்ற அப்ளிகேஷன் எப்படின்னா, பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அமௌண்ட்டை வேணும்னா டைரக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கே மாத்திக்கலாம் வித்வுட் எனி சார்ஜஸ். அண்ட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் அதை நம்ம ரீபே பண்ணா போதும். ஃபியூ இயர்ஸ் லேட்டர் ஆர்பிஐ ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அந்த கைட்லைன்ஸ்னால அந்த ஒரு ப்ராசஸ் இல்லாம அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கரண்டா எவ்ரி லெண்டர்ஸ் மாதிரி எவ்ரி பேங்க்ஸ் மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வை கிரெடிட் கார்டு அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே வரும். நான் எதுக்காக கிரெடிட் கார்ட்ஸை பர்சனலா யூஸ் பண்றேன்னா, என்கிட்ட மணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க ஃபோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 70,000 வருது. பட் என்கிட்ட அந்த 70,000 ருபீஸ் மணி இருந்தாலும் அதை நான் கிரெடிட் கார்டில் பே பண்ணிடுவேன். பே பண்ணிட்டு அந்த 70,000 ருபீஸ்க்கு பே பண்றதுக்கு ஒரு 45 டேஸ்க்கான எனக்கு டென்யூர் கிடைக்குது. அந்த டென்யூருக்கு அந்த மணியை நான் எய்தர் என் அக்கௌண்ட்டே வச்சிருக்கலாம், இல்ல ஏதாவது எமர்ஜென்சி வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஐபிஓல போடுறதுக்காக யூஸ் பண்ணிடுவேன். அந்த ஐபிஓ கிடைச்சதுன்னா லக்கு, இல்லைன்னா ஓகே, முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மணியை வந்து நான் பே பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் மை ஸ்பெண்டிங் ஹேபிட் ஒர்க். என்னால அஃபோர்ட் பண்ணக்கூடிய மணியை மட்டும்தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு 1000 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் நிச்சயமா தேவை. ஆனா அந்த 1000 ருபீஸ் என் அக்கௌண்ட்ல இல்லன்ற பட்சத்துல அதை நான் கிரெடிட்ல வாங்க மாட்டேன். ஆனா அந்த 1000 ருபீஸ் என் அக்கௌண்ட்ல இருக்கு. ஸோ ஓகே, இட்ஸ் ஃபைன், நான் வாங்கிக்கிறேன். பில் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் நான் இதை பே பண்ணிக்கிறேன்ற மாதிரியான ஒரு சினாரியோ வரப்ப அதை ரீபே பண்ணிடுவேன். கடன் வாங்குறதுன்றது உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸை உங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தா மட்டும்தான் அந்த கடனை வாங்கணும், இல்லாட்டா வாங்கக்கூடாது. சிபில் ஸ்கோர்னா என்னன்றதை பார்ப்போம். நம்ம பேன் கார்டோட லிங்க் ஆகியிருக்கும். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிரெடிபிலிட்டி ஸ்கோர். இந்த ஸ்கோருக்கு மேல இருந்தா பேசிக்கலி இது வந்து 0 to 900 வரைக்கும் இருக்கும். அபோவ் 600 இருந்தாலே குட் ஸ்கோர் தான். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு 700 அபோவ் இருக்கும். ப்ராப்பரான கிரெடிட் ஹேபிட்ஸ் இருந்தா, கரெக்டான டைம்ல லோனை ரீபே பண்ணியிருந்தா இந்த ஸ்கோர் நல்லா இருக்கும். இந்த சிபில் ஸ்கோர் ஏன் முக்கியன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ப்ராப்பரா இந்த கிரெடிட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க கிரெடிட்டே வாங்கினது இல்லைன்னா உங்க சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பா 0ல தான் இருக்கும். இப்போ நான் ஒருத்தருக்கு கடன் கொடுக்க போறேன் அப்படின்னா, அவரால் கடனை ரீபே பண்ண முடியுமான்னு தெரிஞ்சாதான் நம்மளால கடன் கொடுக்க முடியும். ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா அந்த 100 ரூபாய் அவரால் திரும்ப தர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கே இருக்கப்ப, அவ்வளவு பெரிய பேங்க்ஸுக்கும் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுக்கறப்ப அந்த 1 லட்ச ரூபாய் அவரால் திரும்ப தர முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கும். அதை பேஸ் பண்ணதுதான் இந்த சிபில் ஸ்கோர்ன்ற கான்செப்ட். இந்த ஸ்கோர் நல்லா இருந்தா ஓகே, இவரால் பே பண்ண முடியும். இந்த ஸ்கோர் இல்லைன்னா கண்டிப்பா இவரால் பே பண்ண முடியாது. அதனாலதான் வந்து சிபில் ஸ்கோரை பில்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எதர் உங்ககிட்ட கிரெடிட் கார்டே இல்லாட்டாலும் கோல்ட் லோன் வைக்கிறது மூலியமாவோ இல்ல பர்சனல் லோன் வாங்குறது மூலியமாவோ அதை ப்ராப்பரா நீங்க ரீபே பண்ணியிருந்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் கண்டிப்பா உங்க பேன் கார்டோட லிங்க் ஆயிருக்கும். இது நல்லாவே பில்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த சிபில் ஸ்கோர் எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகும்ன்றத பத்தி சொல்றேன். நீங்க ரொம்ப கிரெடிட்க்கு ஈகரா இருக்கீங்க, ஒரே மாசத்துல 10-20 கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த சிபில் ஸ்கோர் அடி வாங்க தான் போகுது. இதுலயே ஹார்ட்
செக் அண்ட் சாஃப்ட் செக்ன்னு 2 இருக்கு. சாஃப்ட் செக்னா நம்ம போய் நமக்கு சிபில் ஸ்கோர செக் பண்றது. பேசிக்கா நம்ம Google Payல கூட சிபில் ஸ்கோர செக் பண்ணிக்கலாம். அப்படி செக் பண்றப்ப அது பெருசா அடி வாங்காது. இதே நீங்க ஒரு பேங்க்ஸ் கிட்ட குடுத்து, இல்ல ஒரு கிரெடிட் கம்பெனி கிட்ட குடுத்து, இல்ல எங்கனா கோல்ட் லோன் எடுக்குறீங்க, இல்ல பர்சனல் லோன் எடுக்குறீங்கன்னு சொல்லி உங்களோட பான் கார்ட் டீடெயில்ஸ் அவங்க வாங்கி அவங்க செக் பண்ணாங்கன்னா, அதுக்கு பேர் ஹார்ட் செக்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு ஹார்ட் என்குயரி சிபில்க்கு வந்து குடுக்குறாங்க. அந்த மாரி குடுக்குறப்ப, ஓகே நீங்க தான் கேட்டிருக்கீங்கன்றதுனால அந்த இடத்துல உங்களோட சிபில் ஸ்கோர் கண்டிப்பா அடி வாங்கும். இயர்லி ஆர் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் 1 ஆர் 2, 3 டைம்ஸ் நீங்க செக் பண்றது பெருசா அடி வாங்க போறது கிடையாது. அதிகமா எப்பயுமே கிரெடிட் ஈகரா இருக்கீங்க. அப்பப்ப சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவீங்க. த்ரூ பேங்க்ஸ், த்ரூ சம் கிரெடிட் அப்ளிகேஷன் அப்படின்றனால கண்டிப்பா உங்களோட சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகும். உங்க கிரெடிட் ஸ்கோர் குறையாம பாத்துக்கிறதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் 30% ஆஃப் யுவர் கிரெடிட் லிமிட்டை உங்களோட எக்ஸ்பென்சஸ் கிராஸ் ஆகாம பாத்துக்கோங்க. நீங்க ஸ்பெண்ட் பண்ற மணி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 lakh உங்களோட கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொன்னா 30,000க்கு கிராஸ் ஆகாம பாத்துக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அட்லீஸ்ட் இவங்க வந்து அதிகமா கிரெடிட் வாங்குறாங்கன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் போகும். அதனால உங்களோட கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பில் ஜெனரேஷன் சைக்கிள் ஒரு பேங்க்குக்கும் ஒரு கார்டுக்கும் மாறும். அது கரெக்டா அந்த பில் ஜெனரேஷன் டேட்ல இருந்து அந்த டியூ டேட்குள்ள நம்ம அதை பே பண்ணிருக்கணும். நான் மோஸ்ட்லி பில் ஜெனரேட் ஆன 1 or 2 டேஸ்க்குள்ளேயே நான் அதை பே பண்ணிடுவேன். டியூ டேட் வரைக்கும் விட்டு வெயிட் பண்ணிலாம் பே பண்ண மாட்டேன். பிகாஸ் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மோஸ்ட் டாப் அது பேர் என்னது ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல கிரெடிட் கார்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா டாப் லிஸ்ட்ல இருக்கும். 40%க்கு மேல மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 40% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இயர்லி வந்து வேற எதுக்குமே சார்ஜ் பண்ணுவாங்க. பட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஈவன் பர்சனல் லோன் வந்து 16 to 14% நமக்கு கிடைச்சிரும். கோல்ட் லோன் 9-8%க்குலாம் கோல்ட் லோன் கிடைச்சிரும். ஸோ கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் த டாப் மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இன் த கண்ட்ரி. ஸோ அதை வந்து பார்த்து செலவு பண்ணணும். அதுக்கான ரீசன் வந்து இந்த 45 டேஸ்க்கான டென்யூரை உங்களுக்கு வந்து ஃப்ரீயா தராங்க. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மணி. ஸோ அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டுமே யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. கிரெடிட் கார்டு வாங்க போகிறதுக்கு முன்னாடி இயர்லி ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் இருக்கு, மந்த்லி ஃபீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில கார்ட்ஸ் வந்து 0 ஆனுவல் ஃபீஸ், 0 சார்ஜஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. எது வாங்கலாம் மணி அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்க எங்க அதிகமா பண்ணுவீங்க கார்ட்ஸ் யூஸ் பண்ணி, இல்ல உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணுங்க. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபியூல் அதிகமா போடுவாங்க. பெட்ரோல், டீசல் ஏதாவது வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கான கிரெடிட் கார்ட்ஸ் வாங்கினா அதன் மூலியமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த ஃபியூல் ரிலேட்டட் கார்ட்ஸ் பேங்க்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ஆஃபர் பண்ணாங்கன்னா அது வாங்குறது பெட்டர். சிலர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் அதிகமா பண்ணுவாங்க, ஷாப்பிங் அதிகமா பண்ணுவாங்க, ஃபிளைட்ஸ்ல அதிகமா டிராவல் பண்ணுவாங்க, ஃபுட்காக அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு நீட் இருக்கும். அந்த நீஷ்ல ஒரு ஸ்பெசிஃபிக் கார்டு, ஸ்பெசிஃபிக் ஆஃபர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு எது பெஸ்டா சூட் ஆகுதுன்றத பார்த்து வாங்குறது நல்லது. நான் பர்சனலா எனக்கு எக்ஸ்பென்சஸ்ன்றது பெருசா கிடையாது. மந்த்லி நான் 1000 ரூபீஸ்க்கு பெட்ரோல் போட்டாலே பெரிய விஷயம். அண்ட் அதிகமா டிராவல் பண்ணணும்னா கேட்டீங்கன்னா அதிகமா டிராவல் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் தக்கல் டிக்கெட் புக் பண்ணி தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். பஸ்ஸஸ்லயோ, ட்ரெயின்ஸ்லயோ. அது போக லோக்கல்ல தான் அதிகமா நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு பேசிக்கா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு வித்தவுட் ஆனுவல் ஃபீ ஆர் ஜாயினிங் ஃபீ இருந்தாலே போதும். எனக்கு விச் எவர் கார்டு கம்ஸ் வித் குட் ரிவார்ட்ஸ் அண்ட் இட் ஷுட் பி லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு. நான் யூஸ் பண்ற கார்டு லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இஃப் இட் இஸ் ஸ்டில் ஃப்ரீ, இஃப் தே ஆர் ஸ்டில் ஆஃபரிங் இட் ஃபார் ஃப்ரீ, யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை தட் அவுட். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கிரெடிட் கார்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அமேசான்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ஏதோ சேல் போடுறாங்கன்ற பட்சத்துல அந்த டைம்ல எனக்கு கண்டிப்பா கார்ட்ஸ் யூஸ் ஆகியிருக்கு. அங்கேயும் நான் வந்து எனக்கு தேவையில்லாத பொருட்களை நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பொருள் தேவை இருந்தா மட்டும்தான் அதை வந்து கிரெடிட்ல வாங்கியிருப்பேன். அண்ட் அது போக ரூபே கார்ட்ஸ் ஆர் ரியலி கிரேட். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க அதை உங்களோட எந்த ஒரு பேமெண்ட் ஆப்ஸ்லயோ அதை லிங்க் பண்ணிக்கலாம். டைரக்டா நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா போதும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பே பண்றதுக்கு பதிலா கிரெடிட் கார்டுல இருந்து பே பண்ணிடுவீங்க. வேற ஐ ஸ்பெண்ட் ரூபே கார்டுல ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். மந்த் எண்ட்ல பில் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன உடனே அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுவேன். பி மைண்ட்ஃபுல். என் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுன்றத எப்பயுமே ஞாபகம் வச்சிருக்கேன். உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசு மட்டும் தான் உங்க கிரெடிட் கார்டுல இருந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. இது ரொம்ப முக்கியமான அட்வைஸ். ரீபே பண்றப்ப ஃபுல் மணி பே பண்ணணும்னு சொல்லணும் இல்லையா? அதுல பே ஃபுல் மினிமம் டியூ அப்படின்னு ஒன்று காட்டும். மினிமம் டியூ பே பண்ணீங்கன்னா மாசம் அந்த மினிமம் டியூ மட்டும் தான் பே பண்ணிட்டு இருப்பீங்க. மீதி காசுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். அந்த மினிமம் டியூ கான்செப்ட் எல்லாம் போகக்கூடாது. ஃபுல் மணி ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த ஃபுல் மணியை ஜென்ரேட் ஆன மணியை பே பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிருங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், மினிமம் டியூ மட்டும் மாசம் பே பண்ணிட்டு இருந்தாங்க. தே ஃபெல்ட் லைக் இட் இஸ் a EMI, பட் இட் இஸ் நாட் a EMI. இட் இஸ் த ட்ராப். பெட்டர் டு பே த ஃபுல் மணி.
அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரீசென்ட்டா நான் வந்து மணி லிஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க் அவுட் ப்ரோகிராம், ஒர்க் அவுட் ரொட்டீன், சில டூல்ஸ், ஃபினான்ஷியல் டூல்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டட் டூல்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பர்சனல் ட்ரெய்னிங் எடுக்கலான்றதுக்கான பேஜும் இதுல இருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க போய் அப்ளை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. டூல்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். உங்களோட டயட் சார்ட்ட நீங்களே இங்க பிளான் பண்ணிக்கலாம். அது போக ஃபினான்ஷியல் டூல்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஐ வில் see you guys later in another video. Until next time, bye.